தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்றத்துக்கான தேர்தல் வரப்போகுது. அதை முன்னிட்டு நம்முடைய புதிய தலைமுறை பிரம்மாண்டமான ஒரு முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாகவே இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதிங்கிற பேர்ல பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொகுப்பை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த தொகுப்புல முதல்ல நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, சமூக கட்டமைப்பு என்ன அப்படிங்கறதையும், அந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க, என்னென்னலாம் செய்யல அப்படிங்கறதையும் ரொம்ப விளக்கமாகவே பார்க்க போறோம். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி முள்ளிப்பாடி, பெரியக்கோட்டை, சீலப்பாடி உள்ளிட்ட 9 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டது. திண்டுக்கல் மாநகராட்சியின் 48 வார்டுகளும் இத்தொகுதியில் அடக்கம். இத்தொகுதியில் மொத்தம் 2,36,586 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,16,578 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,973 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 35 பேர் இருக்கிறார்கள். கூட்டணி பலம் மூலமாக கடந்த 3 சட்டப்பேரவை தேர்தல்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதற்கு முன்னர் திமுக, அதிமுக கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். திண்டுக்கல் என்றால் பிரியாணி நினைவுக்கு வரும் அளவுக்கு அண்மை காலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றுள்ளது. பிரதான தொழில்களாக பூட்டு தயாரிப்பும், தோல் தொழிலும், நெசவு தொழிலும் இருக்கின்றன. திண்டுக்கல் மலைக்கோட்டை மாரியம்மன் கோயில் போன்றவை பிரசித்தி பெற்ற இடங்களாக இருக்கின்றன. திண்டுக்கல் தொகுதியில் அரசு உதவி பெறும் MVM கலைக்கல்லூரி உள்ளது. திண்டுக்கல் தொகுதியில் பிள்ளைமார் சமூக மக்கள் அதிக அளவில் வசிக்கின்றனர். அடுத்தபடியாக நாயக்கர், தாழ்த்தப்பட்டவர்கள், வன்னியர், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் தற்போதைய திண்டுக்கல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வி கே பாலபாரதி. காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் BSc படிப்பை முடித்தார். 1985ஆம் ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த இவர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளராகவும் பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் மாநில அளவில் உள்ள தலைவர்களில் ஒருவராக பாலபாரதி பணியாற்றி வருகிறார். 2001, 2006, 2011 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று திண்டுக்கல் MLA-வாக இருந்து வருகிறார். இந்த குடிநீர் பற்றாக்குறைக்கு MLA அவர்கள் கொஞ்சம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வேலை பார்த்தாங்க, மேலே கொண்டு போனாங்க, அறிக்கை கொண்டு போனால் நல்லா இருக்கும். இந்த குடிநீர் பிரச்சனை தான் இப்போ பெரிய விஷயமா இருக்கு. மக்கள் பிரச்சனைகள், தொகுதி மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அப்படி பேசிய அடிப்படையில் இந்த காலங்களில் காவிரி குடிநீர் கூட்டு திட்டம் என்ற ஒரு பெரிய திட்டம், அந்த திட்டம் திண்டுக்கல்லுக்கு கொண்டு வருவதற்கு பெரிய உதவியாக இருந்தது. சட்டமன்றத்தில் பேசியதோடு மட்டுமல்ல, திண்டுக்கல் நகரத்தினுடைய மக்கள் மத்தியில் தொடர்ந்து கையெழுத்து இயக்கம் என்ற ஒரு புதிய வடிவத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதாலோ அல்லது தனிப்பட்டு போராடுவதாலோ மட்டும் பிரச்சனைகள் தீராதுங்கிற முறையில் மக்கள் மத்தியில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி அது அன்றைக்கு அரசினுடைய கவனத்தில் கொண்டு போன பிற்பாடு தான் அந்த குடிநீர் திட்டம் என்பது வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டது. ஏற்கனவே திண்டுக்கல் பூட்டு கையினால் தயாரிக்கப்படும் பூட்டு தொழிலுக்கு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே வரி கையினால் தயாரிக்கப்படும் பூட்டுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு என்ன ஏதுன்னு இது வரைக்கும் இல்லை. தொழில் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒன்றும் அவங்க தொழிலாளிகளை பார்க்கவோ இந்த பட்டியலை கேட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை, குறைபாடுகளை கேட்கவும் இல்லைங்க, தெரிஞ்சுக்கவும் இல்லைங்க. சில மக்கள் சொல்லியிருக்கிற அடிப்படையில் பூட்டு தொழில் சம்பந்தமாக தொழிலாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற கருத்து சரியான கருத்து. அது என்னோட சுய விமர்சனமாக அவர்களை பகுதி பிரச்சனைக்காக, தண்ணி பிரச்சனைக்காக போய் பார்த்திருக்கனே தவிர தொழில் சம்பந்தமாக விவரங்கள் இருக்கே என்ற அடிப்படையில் அந்த தொழிலாளர்களை சந்திக்கவில்லை. உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி என 2 தொகுதிகளாக இருந்தவை கடந்த 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது ஒன்றாக்கப்பட்டது. இத்தொகுதியில் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் படி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,18,255 பேர். இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,08,441 இருக்கிறது.
பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,09,800 உள்ளது. மூன்றாம் பாலினத்தவர் 14 பேர் உள்ளனர். 1977 முதல் இருந்து வரும் சேப்பாக்கம் தொகுதியில் இதுவரை 9 முறை நடந்துள்ள தேர்தல்களில் திமுகவே 8 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுகவைச் சேர்ந்த ரகுமான் கான் தொடர்ச்சியாக 3 முறையும், திமுக தலைவர் கருணாநிதி சேப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளார். 1991 ஆண்டில் ஒரே ஒரு முறை காங்கிரஸ் இந்த தொகுதியில் வென்றுள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிடுவதை அதிமுக பெரும்பாலும் தவிர்த்து வந்துள்ளது. திமுகவில் முக்கிய பிரமுகராக இருந்த பழக்கடை ஜெயராமனின் மகன் ஜே அன்பழகன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதியின் அன்பிற்குரியவரான ஜெயராமனை தொடர்ந்து ஜே அன்பழகனும் கட்சியில் செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பொருளாதாரம் படித்தவர். சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளரான ஜே அன்பழகன் 2001 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார். 2006 ஆண்டு தேர்தலில் மீண்டும் தியாகராய நகர் தொகுதியில் போட்டியிட்ட போதும் தோல்வியை தழுவினார். அன்பு பிலிம்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியில் சென்னை பல்கலைக்கழகம், சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் என பல இடங்கள் பிரசித்தி பெற்றவை. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், பாரதியார் இறுதியாக வாழ்ந்த வீடு, நோபல் பரிசு பெற்ற சர் சி.வி. ராமன், சந்திரசேகர் ஆகியோர் வாழ்ந்தது என இத்தொகுதியில் முக்கிய இடங்கள் உள்ளன. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பழமை வாய்ந்த மாநில கல்லூரி, ராணி மேரி கல்லூரி ஆகிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. திருவல்லிக்கேணியில் என்கேடி அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து மேல்நிலைப் பள்ளி, தென்னிந்தியாவின் பழமை வாய்ந்த மசூதிகள் கொண்ட இந்த தொகுதியில் அரசு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மத்திய ஆய்வுக்கூடம் ஆகியவையும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருக்கின்றன. இது தவிர தென்னிந்தியாவின் டெட்ராய்டு எனப்படும் புதுப்பேட்டை மற்றும் ராயப்பேட்டை பகுதிகளும், பெரிய மீன் சந்தை உள்ள சிந்தாதிரிப்பேட்டையும் இந்த தொகுதியில் இருக்கின்றன. இத்தொகுதியை பொறுத்தவரை சிறுபான்மையின மக்கள் அதிகம் உள்ளனர். இஸ்லாமியர்கள் 20% பேரும், அடுத்ததாக இந்துக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என பல்வேறு தரப்பினரும் இத்தொகுதியில் வாழ்கின்றனர். சேப்பாக்கம் தொகுதியில் வந்துக்கிட்டு ஆட்டோ நகர் அமைச்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. கலைஞர் பில்ல அதை போட்டாங்க, ஜிஓ பாஸ் பண்ணாங்க, அதை அப்படியே கிடப்புல போட்டாங்க. இப்போ மறுபடியும் வந்துக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியலை. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஆட்டோ நகர் என்று ஒரு நகரை உருவாக்கி அங்கே இருக்கிற பழைய சாமான் கடைகள் ஏராளமாக பாரத தோட்டத்திலும் புதுப்பேட்டையிலும் இருக்கிறது. இவைகளெல்லாம் மாற்றித்தர வேண்டும் என்று பலமுறை அரசுக்கு கடிதம் எழுதியும் அதை அவர்கள் செய்து தரவில்லை. அதனால் போக்குவரத்து நெரிசல் அப்படியே தான் இருக்கிறது. ஆட்டோத்தில் எம்எல்ஏவும் வரல, யாருமே வரல, அந்த தொகுதியும் பார்க்க இது பண்ணல. இந்த திட்டம் பண்ணுறோம், அந்த திட்டம் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க தவிர யாரும் இந்த திட்டம் சரியாக பண்ணுறது கிடையாது. எம்எல்ஏ யாரும் வர்றதில்லை, கவுன்சிலர் யாரும் கவனிக்கிறதில்லை. இதெல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நீங்களே. பொதுமக்களை ஈஸியாக பார்க்க விடுங்க, அவங்க பிரச்சனை முதல்ல கேளுங்க. நீங்கள் தீர்க்க வேணாயா, யாராலும் தீர்க்க முடியாதுயா, கேளுயா. நீ முதல்ல வாங்கய்யா உட்காருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கேளுங்க. நீ கேட்டாலே எனக்கு சந்தோஷம். நீ தீர்க்க தேவையில்லை, எங்கள் பிரச்சனை நாங்களே தீர்த்துக்கிறோம். நீங்கள் கேளு, தயவு செய்து கேளு. இதுதான் பிரச்சனையா, சரி ரைட் நான் பண்ணுறோம். ஒரு போட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, நாங்கள் அதான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் செய்யவே தேவையில்லை, யாரும் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனால் கேளுங்க, கேட்டு உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் மரியாதை கொடுங்க. என்னை அழைக்கிற போதெல்லாம் அந்தந்த பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். அங்கே இருக்கிற மக்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். மக்கள் பிரச்சனைகளை எதெல்லாம் முடியுமோ அதை தான் தீர்க்க முடியுமோ அதையெல்லாம் தான் என் இடத்துல சொல்லுவார்கள். அடுத்ததா வேடச்சந்தூர் தொகுதியை பற்றி ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வேடச்சந்தூர் தொகுதி வேடச்சந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை ஆகிய 3 ஒன்றியங்களையும், வேடச்சந்தூர், எரியோடு, வடமதுரை, அய்யலூர், பாளையம் ஆகிய 5 பேரூராட்சிகளையும் 45 ஊராட்சிகளையும் கொண்ட தொகுதியாக உள்ளது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,41,886 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள்
1,20,347 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,21,538 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவரும் உள்ளனர். இந்த தொகுதி அதிமுக ஆதிக்கம் உள்ள தொகுதியாக உள்ளது. வேடச்சந்தூர் தொகுதியில் 6 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. 3 முறை திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. வேடச்சந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் மழை பொய்த்து விவசாயம் குறைந்ததால் கடந்த 1984ஆம் ஆண்டு வறட்சி தாலுகாவாக அறிவிக்கப்பட்டது. இங்கு தொழில் தொடங்குபவர்களுக்கு அரசு சலுகைகள் அறிவித்ததால் இங்கு நூற்பாலைகள் தொடங்கப்பட்டன. இதனால் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியில் ஒக்கலிகவுடா சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகம் உள்ளனர். அடுத்ததாக பிள்ளைமார், நாடார், உடையார், ஆதி திராவிடர், இஸ்லாமியர், கிறித்துவர் உள்ளனர். இந்த தொகுதியில் மத்திய புகையிலை ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. இந்த தொகுதியில்தான் குடகுநாறு அணை அமைந்துள்ளது. வேடச்சந்தூர் சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக பழனிசாமி இருக்கிறார். விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் திருச்சி பெரியார் கல்லூரியில் BA படித்தவர். வேடச்சந்தூர் தொகுதி அதிமுக செயலாளர் பொறுப்பில் இருக்கிறார். கடந்த காலங்களில் கவுன்சிலராகவும் வடமதுரை ஒன்றிய பெருந்தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார். இந்த காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுவட்டார இருக்க கிராமத்து பெண்கள் அதிகமாக வந்து இந்த காலேஜில் படிக்கிறாங்க. அதாவது வேடச்சந்தூர் தொகுதியில் அரசாங்க காலேஜ் ஆரம்பிச்சாங்க. கடந்த 2 வருஷமா செயல்பட்டு இருக்கு, 4 வருஷமா செயல்பட்டு இருக்கு. ஆனா அந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இது வரைக்கும் கட்டடத்தை கட்டி முடிக்கல, அந்த இடத்துக்கு மாத்திட்டு போகல, கட்டடம் இன்னும் ரெடி ஆகல. கட்டிடமானது இடம் தேர்வு செய்த சிறிது காலதாமதம் ஏற்பட்ட போதிலும் அந்த இடத்தை நான் சொந்தமாகவே வாங்கி அரசுக்கு தானமாக கொடுக்கப்பட்டதன் விளைவாக உடனடியாக கல்லூரி கட்டப்பட்ட பணியானது மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு 3 தளங்களும், அதாவது G+2 என்று சொல்லுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் என்ற 3 நிலைகளிலும் அன்றைக்கு வந்து குரூப் போடப்பட்டு பூச்சி வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஓரிரு மாதங்களிலேயே கல்லூரி கட்டிடமானது திறந்து மாணவ மாணவிகளின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மேலும் பேரூராட்சியிலிருந்து நகராட்சி ஆக்குனா எங்களுக்கு நிதி கொஞ்சம் நிறையா கிடைக்கும். மக்கள் தலைவர்களும் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. வேடச்சந்தூர் பேரூராட்சி என்பது மிக குறுகிய எல்லைக்குட்பட்டது. வேடச்சந்தூர் பேரூராட்சியை நகராட்சியாக மாற்ற வேண்டிய இந்த எண்ணமும் ஆர்வமும் எனக்கும் இருக்கின்றது. அதற்கு வந்து இப்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழலை காலம் கடந்து கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையின் காரணமாக இந்த வேடச்சந்தூர் பேரூராட்சியை நகராட்சியை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய தட்டாரப்பட்டி ஊராட்சியும் நாகம்பட்டி ஊராட்சியும் இரண்டையும் இந்த பேரூராட்சிகளுடன் இணைத்து அதை நகராட்சியை மாற்றும் பொழுது அந்த பேரூராட்சியானது நல்ல வளர்ச்சி பெற்று அந்த பகுதியினுடைய மக்களுக்கு சேவை செய்ய இயலும். ஆகவே அதனுடைய மாற்று கருத்து கிடையாது. அந்த பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது திரு மாஃபாய் பாண்டியராஜன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதி. தேர்தலுக்கு தேர்தல் புது வேட்பாளர்கள் அறிமுகமாகும் தொகுதியாக விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கிறது. வேலைவாய்ப்பு தரும் தொழில்கள் உள்ள தொகுதியாக உள்ள விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் 2,02,778 பேர். இதில் ஆண் வாக்காளர்கள் 1,897 பேரும், பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாக 1,01,848 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 33 பேர் உள்ளனர். இத்தொகுதியில் 1980 முதல் இன்று வரை எவரும் 2 முறைக்கு மேல் எம்எல்ஏ ஆனது கிடையாது. இதனால் எந்த கட்சியும் தனிப்பட்ட ஆதிக்கம் செலுத்தும் தொகுதியாக விருதுநகர் இல்லை. விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை வணிகம் முக்கிய தொழிலாக உள்ளது. பருப்பு, எண்ணெய் தொழிற்சாலைகள் இங்கு அதிகம் உள்ளன. விருதுநகரை சுற்றி உள்ள கிராமங்களில் பட்டாசு ஆலைகள், தீப்பெட்டி ஆலைகள் அதிக அளவில் உள்ளன. வணிகத்தை அடுத்து இத்தொகுதியில் விவசாயம் முக்கிய தொழிலாக இருக்கிறது. நாயக்கர், நாடார், தேவர் சமூகத்தினரும் அடுத்த இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களும் இத்தொகுதியில் அதிகம் உள்ளனர். காமராஜர் பிறந்த ஊர் என்ற சிறப்பு விருதுநகருக்கு இருக்கிறது. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் 72 நாள் உண்ணாவிரதம் இருந்த தேசபந்து மைதானம் போன்ற இடங்கள் தமிழக வரலாற்றோடு பின்னி பிணைந்தவையாக இருக்கின்றன. விருதுநகர் தொகுதியின் எம்எல்ஏவாக மாபாக பாண்டியராஜன் இருக்கிறார். இவர் பொறியியல் மற்றும் MBA படித்திருக்கிறார்.
1999 பாரதிய ஜனதாவின் மத்திய சென்னை மாவட்ட தலைவராக கட்சி பயணத்தை தொடங்கினார். மாநில வர்த்தக அணி துணைத் தலைவர், தேசிய கவுன்சில் உறுப்பினர் பொறுப்புகளை வகித்துள்ளார். 2007 தேமுதிகவில் இணைந்தார். 2009 சட்டப்பேரவை தேர்தலின் போது தேமுதிக சார்பில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேமுதிக மாநில தேர்தல் பணிச் செயலாளர் பொறுப்பு வகித்தார். 2011 சட்டப்பேரவை தேர்தலின் போது மாபாக பாண்டியராஜன் தேமுதிக எம்எல்ஏவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2013 ஜூன் மாதம் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏவாக இருந்தார். பின்னர் அதிலிருந்து விலகி அதிமுக ஆதரவு எம்எல்ஏவாக மாறினார். இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் முதல் கோரிக்கையாக கௌசியா மகாநதியை சீரமைத்து விடுவேன் என்று மிக பெரும் வாக்குறுதியை கொடுத்தார். இதுவரை இந்த பணி நடைபெறவில்லை. மகாநதியை கிளீன் பண்ணி விட்டோம்னா அது ஒரு சாக்கடை நீராக போய்விட்டிருக்கிறது, நல்ல ஒரு நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு இதையுமே ஒருங்கிணைந்த இதாக செய்யிருக்கு. இப்போ குடிநீர், அதே மாதிரி கழிவு நீர் அகற்றல், அது மாதிரி உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், விருதுநகர் மீண்டும் தன்னுடைய பெருமையை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பங்கு வகித்தேன். அவருடைய தேர்தல் வாக்குறுதியே, நான் இந்த பகுதியில் எம்எல்ஏவாக ஜெயித்தவுடன் தொழில்நுட்ப பூங்காக்கள் கொண்டு வருவேன், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வாங்கி தருவேன், அரசு தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன், உணவுப் பொருள் பதனிடும் உணவு பூங்காக்களை கொண்டு வருவேன் என்று பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தார். ஆனால் அவர் இதுவரை எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை என்பது வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியாகும். பல பெரிய ப்ராஜெக்ட்ஸு முயற்சி எடுத்தோம். முதல் ப்ராஜெக்ட் இப்போ உருவாக்கத்தில் இருக்கிறது விருதுநகர் சாத்தூர் சாலையில். அது ஆக்சுவலாக சாத்தூர் தொகுதிக்குள்ளே போனாலும் கூட பெருமளவு அதனுடைய தாக்கம் இருக்க போகிறது விருதுநகர் தொகுதிக்கு தான். அந்த பூங்கா அம்மாவை அறிவித்தாங்க சட்டமன்றத்தில். தென் மாவட்டங்களில் வரக்கூடிய 9 பெரிய தொழிற்பூங்காக்களில் ஒரு முக்கியமான தொழிற்பூங்கா விருதுநகர் தொழிற்பூங்கா. எந்த தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு 2 தொழிற்பேட்டைகள் ஒரே தொகுதியில் இருக்கிறது விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான் நினைக்கிறேன். 100க்கு 100 விருதுநகரில் மேம்பாலம் உறுதியாக வேணும் சார். இது ஒன்று தான் எங்களுடைய இது, வேறு எந்த இதுவுமே வேண்டாம். மேம்பாலம் கண்டிப்பாக வேணும். பெரிய அளவில் நாங்கள் முயற்சி எடுத்தும் பூர்த்தி செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ராமமூர்த்தி சாலை மேம்பாலம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையான அரசு 32 கோடி அலாட் பண்ணுங்கி விட அதை சட்ட ரீதியான தடங்கல்களை உருவாக்கி ஒரு முன்னாள் அமைச்சர் KKSSR அவர்கள் பெரிய அளவு மக்கள் விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. அது அம்மா அவர்களே தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் அதை எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ கோடிக்கணக்கில் செலவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற விடாமல் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அடுத்த ஒரு மாதத்தில் அந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. அடுத்து வரப்போறது காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அதனுடைய சமூக கட்டமைப்பு என்ன, யார் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் என்னென்னலாம் வாக்குறுதிகள் கொடுத்தாரு, அதெல்லாம் நிறைவேற்றிருக்காராங்கிறத பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. தொகுதி மறுசீரமைப்பின் போது திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் இருந்த தேவக்கோட்டை காரைக்குடியுடன் இணைக்கப்பட்டது. இத்தொகுதியில் மொத்தம் 2,18,952 வாக்காளர்கள் உள்ளனர். ஆண் வாக்காளர்கள் 1,08,212 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,10,730 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர் இருந்த போதும் அவர்களில் 10 பேருக்கு மட்டுமே வாக்குரிமை உள்ளது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கமுள்ள தொகுதியாகவே உள்ளது. இத்தொகுதியில் 4 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. திமுக 2 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், பாரதிய ஜனதா 1 முறையும் இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக அதிமுகவைச் சேர்ந்த சோழன் சீதா பழனிசாமி இருக்கிறார். பாரம்பரியமிக்க செட்டிநாடு அரண்மனை காரைக்குடியில் இருக்கிறது. இது மட்டுமின்றி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப கல்வி முதல் உயர்மட்ட கல்வி வரை ஒரே கல்வி வளாகத்தில் அமைந்திருப்பது மற்றும் மத்திய மின் வேதியியல் ஆய்வுக்கூடம், கண்ணதாசன் மணிமண்டபம், கம்பன் மணிமண்டபம் போன்றவை காரைக்குடி தொகுதியின் சிறப்பு அம்சங்களாக இருக்கின்றன. காரைக்குடியை தமிழக அரசு காரைக்குடி செட்டிநாடு பாரம்பரிய நகரமாக அறிவித்துள்ளது.
இத்தொகுதியின் சமூக கட்டமைப்பை பொறுத்தவரை தேவர், முத்திரையர், வல்லம்பர், செட்டியார் மற்றும் இஸ்லாமியர், சீர்மரபினர் ஆகியோர் வசித்து வருகிறார்கள். காரைக்குடியில் முக்கிய தொழிலாக கைத்தறி ஆடை தயாரித்தல் இருக்கிறது. ஆத்தங்குடி பூ, கல் என்று அழைக்கப்படும் டைல்ஸ் தயாரிப்பு காரைக்குடியின் தனிப்பட்ட அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. மேலும் புவிசார் குறியீடு பெற்ற செட்டிநாடு கூடை தயாரித்தலும் தனியார் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் இங்கு அதிக அளவில் இருக்கின்றன. புதுவயல், பெரியக்கோட்டை, ஜெயங்கொண்டான், அரியக்குடி போன்ற பல கிராமங்களில் சொட்டு நீர் பாசனம், கிணற்று பாசனம், மோட்டார் பம்ப் செட் போன்றவை மூலம் சுமார் 70,000 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்படுகிறது. செட்டிநாடு வகை உணவுகள் வெகு பிரசித்தம் என்பதால் இந்த வகை உணவு தயாரிப்பும் ஏற்றுமதியும் நடைபெறுகிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த சோழன் பழனிசாமி இருக்கிறார். காரைக்குடி அருகே உள்ள சோழக்காடு என்ற கிராமத்தைச் சேர்ந்த இவருக்கு 48 வயதாகிறது. BA படித்துள்ள MLA சோழன் பழனிசாமி விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்களை செய்து வருகிறார். அதிமுகவில் சாக்கோட்டை ஒன்றிய செயலாளர், சிவகங்கை மாவட்ட செயலாளர், மாநில விவசாய அணி அமைப்பாளர், 5 மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் போன்ற பதவிகளை இவர் வகித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்த சோழன் பழனிசாமி காரைக்குடி MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காரைக்குடியிலுடைய குடிநீர் வசதி, இன்னமும் குடிநீர் என்பது பற்றாக்குறை இருக்கிறது. காரைக்குடியில் அந்த குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கப்படாமல் இருக்கிறது. காரைக்குடி தொகுதி முழுவதும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக குடிநீர் வழங்குவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒப்புதல் அளித்து அந்த திட்ட வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த புதுவயல் நகரில் ஏகப்பட்ட மில்கள் இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே தீ விபத்துக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அவர் தீயணைப்பு நிலையம் ஒன்று அங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். புதுவயல் கண்ணங்குடி பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைப்பதாக சொல்லியிருந்தார்கள். அந்த திட்டத்திற்கும் அம்மா அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள்.